ஹாய் கோட்லாக். இப்போ இன்னைக்கு வந்து அரே வாக் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அரே வாக் பார்த்தோம். அரே வாக் என்ன பண்ணும்? எல்லா ஒரு அரேவை அசோசியேட்டிவ் அரேவை வேரியபிள்ஸாக டிஃபைன் பண்ணி கொடுக்கும். எல்லா அதுக்குள்ளே இருக்க வேல்யூஸை வேரியபிள்ஸாக நமக்கு டிஃபைன் பண்ணி கொடுக்கும். இங்கே அரே வாக் ரிகர்சிவ் என்ன பண்ணுதுன்னா அரேவை பாஸ் பண்ண வைக்குது, ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனை வைக்குது. இது ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட்டை வந்து கால்பேக் பண்ணுது. இதில் என்ன ஸ்பெஷல்னால் இது நெஸ்டட் அரேவை நம்மக்கிட்ட இருக்க நெஸ்டட் அரேவை பிரிண்ட் பண்ணி கொடுக்குது. கீ வேல்யூ பெருசாக நெஸ்டட் அரேவை கீ வேல்யூ பெருசாக பிரிண்ட் பண்ணுது. இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு நெஸ்டட் அரே கொண்டு வரேன். நெஸ்டட் அரேவா? இப்போ இந்த நார்மல் அரே இல்லை, இது நெஸ்டட் அரே. ஸோ நெஸ்டட் அரேவை லூப் பண்ணுறதுக்கு அரேவாக் ரிகர்சிவ் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அரேவாக் அண்டர்ஸ்கோர் ரிகர்சிவ் கொடுத்துட்டு அரேவை பாஸ் பண்ண போகிறேன். அரேவை பாஸ் பண்ணிட்டு பிரிண்ட் எலமெண்ட்னு ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறேன். பிரிண்ட் எலமெண்ட். ஸோ இப்போ கால்பேக் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். இங்கே ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஃபங்க்ஷன் பிரிண்ட் எலமெண்ட். அதில் நம்ம பேராமீட்டர் என்ன பாஸ் பண்ணுறோன்னா வேல்யூ கீ. இந்த அரேவாக் ரிகர்சிவ் வந்து லூப் பண்ணி இந்த அரேவை லூப் பண்ணி ஒவ்வொரு தடவை லூப் பண்ணையில் பிரிண்ட் எலமெண்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணையில் இந்த அரேக்குள்ளே இருக்கிறத லூப் பண்ணி கீ வேல்யூ பெருசாக ஒவ்வொன்றா லூப் பண்ணுவோம். ஒவ்வொரு டைம் லூப் பண்ணுவோம். அப்போதைக்கு நம்ம அதை எக்கோ பண்ணிக்கிட்டே வரலாம். எக்கோ $value /n நெக்ஸ்ட் லைன் போட்டுக்கணும். இப்போ நம்ம இதை பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷன் லூப் பண்ணி எக்கோ பண்ணி பண்ணுவோம். கீ வேல்யூ ஏ ஈக்குவல் டு வேல்யூ 1. வேல்யூங்கிறது ஆக்சுவல் வேல்யூ, கீங்கிறது அந்த அசோசியேட்டிவ் அரே. பாருங்கள், இப்போ நமக்கு அந்த நெஸ்டட் லூப்பில் இருக்கிறதையும் பண்ணி கொடுக்குது. இது நம்ம அரேவாக் யூஸ் பண்ணோம்னா இந்த நெஸ்டடில் இருக்கிறது வராது. ஸோ இதோட ஆக்சுவல் யூஸ் கேசஸ் எதுக்கு பார்க்கலாம்னா இதோட ஆக்சுவல் யூஸ் கேசஸ் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அசோசியேட்டிவ் அரேயில் இருக்க வேல்யூஸை வந்து இதாக மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன், அப்பர் கேஸாக மாற்றணும். ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணியிருக்கேன், அதை காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு ஃபங்க்ஷன், இப்போ ஒரு அரே இருக்குது. இந்த அரேயில் எல்லா வேல்யூஸையும் அப்பர் கேஸாக மாற்றணும். ஸோ கன்வெர்ட் அப்பர்னு ஒரு ஃபங்க்ஷன் போட்டு என்ன பண்ணுறேன், சேம் கான்செப்ட் தான். என்ன, நான் இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு அதெல்லாம் ஸ்ட்ரிங்காக இருந்தால் வேல்யூலாம் ஸ்ட்ரிங்காக இருந்தால் மட்டும் எனக்கு ஸ்ட்ரிங் டப்பரை மாற்ற சொல்கிறேன். ஸோ இது ஒரு ப்ராக்டிக்கல் யூஸ் கேஸ். அதாவது கால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு அரேவை நம்ம வேல்யூவாகவும் வேரியபிள்ஸாகவும் எடுத்து வச்சுக்கலாம். அரேவாக்கில் வேரியபிள்ஸாக டிக்ளேர் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இங்கே என்ன பண்ணியிருப்போம்னா, இதுவே நார்மலாக இருந்தால் இந்த அரேவை லூப் பண்ணி வெளியில் எடுத்து பண்ணிக்கிட்டு இருப்போம். அதுக்கு பதிலாக லூப் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக அரே ரிகர்சிவ் மெத்தடில் மனிப்புலேட் பண்ணுறோம். நெஸ்டட் எலமெண்ட்ஸை மனிப்புலேட் பண்ணுறோம். இதுதான் அரேவாக் ரிகர்சிவோட யூஸஸ். உங்களுக்கு அரேவாக் ரிகர்சிவோட வேறு ஏதாச்சும் யூஸ் கேஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பை.